பெங்களூருக்கு நோ என்ட்ரி. பெங்களூர் ஏர்போர்ட்டில் விஜயை முற்றுகையிட கன்னட அமைப்புகள் போட்ட திட்டம். கர்நாடக எதிர்ப்பு சூறாவளியில் சிக்கி விஜய் பயணம் ரத்தானதின் பின்னணி. ஆடிப்பெருக்கில் காவிரியில ஒரு சொட்டு தண்ணியை காணும். மேட்டூர் அணையை திறக்காததால் செம்ம கடுப்பில் விவசாயிகள். நெல் எடுத்து வச்சேன், குருவை தெளிச்சு பயிராக இருக்க வேண்டிய டயம். தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, வறட்சியாக போட்டு எல்லாம் வண்டு வந்துட்டு, அதனால இப்போ தூத்திக்கிட்டு இருக்கேன். நல்ல எம்ஜிஆர் மாதிரியே போங்கன்னு தவறான ஐடியா. ஆலோசகர்கள் பேச்சை கேட்டு அப்செட்டான முதல்வர் விஜய். ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி. டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அடுத்தடுத்து அதிரடி ஆக்ஷன். இந்த அத்தனை இன்சைட் சீக்ரெட்டை தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது ஐஎன்டி வயர். ஆடிப்பெருக்குனாலே ஆறு பெருகி ஓடுற காலம் அப்படின்னு தான் அர்த்தம். குறிப்பா காவிரி ஆத்துல தண்ணி பொங்கி வர இந்த ஆடி 18ஆம் தேதியில தான் நம்ம விவசாயிகளும் நம்ம தமிழ் பெண்களும் காவிரி தாயை வணங்கி ஆடிப்பெருக்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஆனா இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணியை காணும். பசங்கள்லாம் காவிரி ஆத்துல இறங்கி காத்தாடி விடுற அளவுக்கு சுத்தி வெறும் மணலா தான் கிடக்கு. தம்பிகளா கொஞ்சம் பொறுங்கப்பா அப்படின்னு இப்பதான் கர்நாடக கபினி அணையில தண்ணி ரொம்ப வழிஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமா திறந்து விட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில இந்த ஆடிப்பெருக்கு இப்போ அரசியல் பெருக்கா வெடிச்சிருச்சு. கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சியில வருஷம் ஜூன் 12ஆம் தேதி வந்தா போதும் மேட்டூர் அணை கதவை கரெக்டா திறந்து விட்டுருவாங்க. ஆனா நம்ம தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைஞ்ச முதல் வருஷத்திலேயே காவிரி பிரச்சனை கடைசியில் பஞ்சாயத்து நம்ம தலைமையில வந்து விழுந்துருச்சுங்கிற மாதிரி பூதாகரமா வெடிச்சிருக்கு. கர்நாடகாவில் காவிரியில் மேகதாது அணையை கட்டியே தீர்வேன் அப்படின்னு அங்கே இருக்கிற கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அதிரடியாக காய்களெல்லாம் நகர்த்திட்டு இருக்காரு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை ஆள்ற விஜய் அரசோ நமக்கே வம்பு அப்படின்னு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம கம்முன்னு இருக்குது. ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு கடைசியாக சொந்த வீட்டு பிரச்சனையை விட்டுட்ட கதையா விவசாயிகள் மத்தியில் இது ரொம்ப செம கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. முறைப்படி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி வராத நிலையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நம்ம காவிரி உரிமையை ஜெயிச்சு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாற்ற போகிறேன், சொன்ன சொல் தவறமாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு நேரில் பெங்களூர் போய் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறேன் அப்படின்னு விஜய் கிளப்பின செய்தி தமிழ்நாட்டையே கொந்தளிக்க வச்சிருச்சு. சட்டப்படி நமக்கு உரிமை இருக்கிறப்போ உங்கள் விஜய் நான் வரேன்னு நீங்களா போய் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இருக்கிற உரிமையை விட்டுட்டு வந்துடாதீங்கப்பான்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பல கட்சி தலைவர்கள், ஏன் தாவேக்காவோட கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட விஜயை கேள்வி மேலே கேள்வி கேட்டு அழுத்தம் கொடுத்தாங்க. முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கப்பா, எல்லாரும் கலந்து ஆலோசிச்சுட்டு அப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் அரசு வழக்கம் போல நீங்கள் பாட்டுக்கு கத்திட்டே இருங்க, நாங்கள் காதலியே வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு அமைதியாக இருந்துட்டாங்க. சரி, சிஎம் தான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் கிட்ட இந்த காவிரி பிரச்சனையை பற்றி பிரஸ் பீப்புள் கேட்டால், என்ன ராமசாமி ஆலையே காணோம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு ப்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே எஸ்கேப் ஆயிட்டார். நிலைமை இப்படி இருக்க இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள காவிரியில் தண்ணி காஞ்சி போய் மணலே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அரசை விட முந்திக்கிட்டு திமுக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை போட்டுருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், சிஎம் தம்பி அரசியல் களத்தில் இறங்கிட்டு இப்படி விவரம் தெரியாமல் நடந்துக்கிறீங்களே, நீங்கள் இப்போதைக்கு பெங்களூர் பக்கம் வராமல் வீட்டோடு இருக்கிறதா நல்லது அப்படின்னு நைஸாக ஒரு வார்னிங்கை கொடுத்து ஆஃப் பண்ணி விட்டாப்புல. இதனால விஜயோட அந்த பெங்களூர் பயணம் வெளியிலேயே சொல்லாமலே சைலண்டாக கேன்சல் ஆயிடுச்சு. சரி, ஏன் சிவக்குமார் விஜயை வரவேணாம்னு சொன்னாருன்னு கர்நாடக வட்டாரத்தில் விசாரிச்சப்போ, அட போங்கப்பா, கிணறு விட்ட பூதம் கிளம்புன கதையா விஜய் கூட இருக்கிற ஆலோசகர்கள் அவருக்கு தப்பான ஒரு ஐடியாவை கொடுத்து மாட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி எம்ஜிஆரும் இப்படி தான் பெங்களூரு போய் அப்போதைய கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசினார். அப்போது கர்நாடக முதல்வரும் எம்ஜிஆரும் ஒன்றா உட்காந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ எம்ஜிஆருக்கு திடீர்னு விக்கல் வந்துருச்சான். உடனே கர்நாடக முதல்வர் தண்ணி எடுத்து எம்ஜிஆர்கிட்ட குடிங்கன்னு சொல்ல, நான் இந்த தண்ணியை எதிர்பார்த்து வரல, என்னோட தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியை கேட்டு தான் வந்தேன், அதை தரதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, இந்த தண்ணியை நான் குடிக்கிறேன், இல்லைனா நான் செத்தாலும் பரவாயில்ல விக்கிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அட என்னங்க, நீங்கள் முதல்ல தண்ணியை குடிங்க, உங்கள் கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுறேன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு ரீக்ரியேஷன் பண்ணீங்கன்னா தென்னிந்திய லெவலில் உங்கள் கெத்து சும்மா வேற லெவலில் எகிரிடும் அப்படின்னு விஜய்க்கு யாரோ இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி ஏற்றி விட்டுருக்காங்க. இதோட ஆபத்தை புரிஞ்சுக்காம விஜயும் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு பெங்களூருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இதை வச்சு கர்நாடக அரசு சரி விருந்தாளி
விருந்தாளியாக வர நம்ம சும்மா அனுப்ப முடியாதுல்ல. ஸோ விஜயை கூட்டிகிட்டு போய் அந்த மேகதாது அணை கட்டுற இடத்தெல்லாம் சுற்றி காட்டி அனுப்புவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இன்னொரு பக்கம் திமுக அதிமுக ஆட்சி காலங்களில் கூட இல்லாத அளவுக்கு இப்போ விஜய்க்கு எதிராக கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் பயங்கர போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. விஜய் நடித்து கடைசியாக வெளிவந்த அந்த ஜனநாயகன் படத்துக்கு எதிராகவும் அங்கே பெரிய ஒரு ரகலையே வெடிச்சிட்டு இருக்கு. விஜய் போஸ்டர் பேனர்னு எங்கே பார்த்தாலும் கிழிச்சு தங்களோட எதிர்ப்பை காட்ட தொடங்கிட்டாங்க. இதோட பின்னணியா விஜய் பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்கினதுமே வாப்பா வா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு அங்கேயே அவரை வச்சு வளைச்சு போட்டு போராட்டம் நடத்த கன்னட அமைப்புகள்லாம் பிளான் போட்ட தகவல் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருக்கு கிடைச்சிருக்கு. இவர் இங்கே வந்து இப்படி போராட்டம் ஏதாவது வெடிச்சு ஏதாவது ஏடாகூடமா ஆனாலோ இல்லை அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறோங்கிற பேரில் போராட்டத்தில் இறங்கினவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அது நம்ம பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னா எது நடந்தாலும் நம்ம தலை தான் உருளும் அப்படின்னு விஜய் சார் நீங்கள் இப்போதைக்கு கர்நாடகா பக்கமே வராதிங்க அப்படின்னு சொல்ல இதை வச்சு பெரிய லெவலில் இமேஜை ஏற்றலாம் அப்படின்னு நினச்ச விஜய்க்கு அங்கே எதிர்ப்பு சூறாவளியாக மாறினதுனால தேவையில்லாமல் வம்பு வேண்டாம் சாமி அப்படின்னு அமைதியாக பயணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு வீடு முதலமைச்சர் ஆஃபீஸ் அப்படின்னு அவர் ரொட்டீன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். கடந்த ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு திறக்க வேண்டிய மேட்டூர் அணையை திறக்காதப்பவே இந்த மேட்டரை அவசர பிரச்சனையாக எடுத்து பேசியிருக்கணும். ஆனால் விஜய்க்கு சுற்றி இருக்கிறவங்க கொடுத்த அந்த தப்பான ஐடியாவால் இப்போ மாட்டிக்கிட்டு தவிக்கிறாராம் முதலமைச்சர் விஜய். இப்போது கர்நாடகாவில் நல்ல மழை பெய்ய ஆரம்பித்ததுனால பிரச்சனை ஓரளவுக்கு முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் விஜய் அரசு மேலே விவசாயிகள் என்னையா புதுசாக வந்தால் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தோம், இப்படி தண்ணி கூட இல்லாமல் இருக்கிறதா மாற்றமா அப்படின்னு செம்ம கடுப்பில் இருக்காங்களாம். இந்த விவசாயத்தை நம்பி சார்ந்திருந்தோம். விவசாயத்தில் வந்து எங்களுக்கு இது மாதிரி எல்லாமே போட்ட முதலீடுக்கு ஃபுல்லாக கருகி போச்சு. கீழையும் தண்ணி இல்லை, மேலேயும் தண்ணி வரல. இந்த அரசாங்கமும் அது மக்கள் இந்த நிலையை அவல நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய குறைகளை கேட்குற முறையில் யார் வந்து எந்த நாதியும் இந்த திரும்பி பார்க்கல. அடுத்ததாக கோட்டை வட்டார ரகசியத்துக்கு வரும். தமிழக வெற்றிக்கழக அரசு அடிக்கடி இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றிக்கிட்டே இருக்குது. நேற்று கூட சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸை தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க. முதலமைச்சர் விஜய் உத்தரவின் பேரில் ஊழலை ஒழிக்கிறதுக்காக தாவேக்கா அமைச்சர்கள் பயந்துக்கிட்டே கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகளோட லஞ்ச ஆட்டத்துக்கு முன்னாடி இவங்களால ஒன்றுமே பண்ண முடியலையா. நம்ம முதல்வன் படத்தில் வர அர்ஜுன் மாதிரி இந்த முன்னாள் அமைச்சர்கள் மேலே மட்டும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக ஆக்ஷன் எடுத்தால் பத்தாது, ஊழலுக்கு துணையாக இருக்கிற இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலேயும் கேஸை போட்டால் தான்ப்பா இவங்க அடங்குவாங்க அப்படின்னு விஜய்க்கு க்ளோஸ் வட்டாரம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வழியில் தான் ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் வழக்கில் முன்னாள் டாஸ்மாக் எம்டி விசாகன் ஐஏஎஸை A2 சேர்த்து ஆக்ஷன் எடுத்தாங்க. இப்போ திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களில் சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர்கள் மேலே மட்டும் இல்லாமல் அந்த ஊழலுக்கு துணையாக இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலேயும் கேஸை போட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு விஜய் பச்சை கொடி காட்டியிருக்கிறார். அதனால அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் கோட்டை வட்டாரத்தில் தினம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்களாம். இன்றைக்கி நிறையார்கிட்டேருந்து வந்த சீக்ரெட்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம். காவிரி உரிமையை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க நினச்சி பெங்களூர் போகிறதுக்கு முயன்ற விஜயோட இந்த அரசியல் நகர்வு சரியானதா இல்லை அனுபவமின்மையை காட்டுகிறதா? ஊழலில் தொடர்புடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலேயும் வழக்கு பதிவு செய்ய விஜய் அரசு எடுத்திருக்க இந்த அதிரடி நடவடிக்கை நிர்வாகத்தை சீரமைக்குமா? இன்னும் யாரெல்லாம் இதில் சிக்குவாங்கன்னு உங்களோட காரசாரமான கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தட்டி விடுங்க. இதே மாதிரி உடனுக்குடனான காரசாரமான அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம INTY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆளில் தட்டி வச்சுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.